எனதருமை சொந்தங்கள், ஒரு சரியான இஸ்லாமியன் என்பதற்கான ஐங்கடமைகளையும் ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாம் சொல்கிறது இதெல்லாம் ஹராம் என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் இருப்பதிலேயே பெரிய ஹராமான திராவிட முன்னேற்ற கழகத்தையே நீங்கள் நீண்ட காலமாக நம்பி வாழ்வதுதான் பெரிய ஹராம் என்று அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள், அண்ணன் இமாம் அவர்கள், சையதுல்லா அவர்கள் உள்ளிட்ட தடா ரஹீம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருமே சொல்கிறார்கள். சிறை கதவுகளை உடைப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக கடினமானது. ஏனென்றால் அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவோடு நிரந்தரமான கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். சிறை கதவை உடைப்பது என்பது அண்ணன் சீமானுக்கு சாதாரணமான விடயம். அதற்கு எங்களிடம் சான்று இருக்கிறது, அது உங்களுக்கே தெரியும். எனது தம்பிகளின் பிணத்தை என்னை தாண்டி தாண்டா எனது தம்பிகளை தூக்கில் போட முடியும் என்று வேலூர் சிறைவாசலில் என்று முழங்கியவர் அண்ணன் சீமான். 7 தமிழர் விடுதலை தான் இனத்தின் விடுதலை என்று உலகிற்கு உரத்து சொன்ன ஒரே தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இங்கே பேசிய தம்பி அபுபக்கர் குறிப்பிட்டது போல இந்த தலைப்பிலே இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற எந்த கட்சியாவது இதுவரைக்கும் உங்களுக்காக பேசியிருக்கிறதா? உங்களுக்கும் அது தெரியும். திமுக எங்களை வஞ்சித்து விட்டது, சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை, பிரிவு 161 பயன்படுத்தி விடுவிக்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்று பேசிய அண்ணன் ஹாஜா கனி அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் தமிமுன் முன்சாரி அவர்கள் எல்லாம், அன்சாரி அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதே திராவிடத்திடம் மடிந்து கிடக்கிறார்கள், அவரிடம் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை சொந்தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, அது அவர்களுக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையும் அல்ல. ஆனால் 7 தமிழரை விடுதலை செய்த அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் இருக்கின்ற ஒரே வழி. எமதர்மை சொந்தங்கள் 26வது ஆண்டுக்கு பிறகு 2026க்கு பிறகு உறுதியாக விடுதலை ஆவார்கள். அந்த வாய்ப்பு உங்கள் கைகளிலே இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அந்த ஹராமை செய்து கொண்டிருக்காதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இருப்பதிலேயே மிகப்பெரிய பாவமான ஒரு கூட்டமாக இருக்கிறது. அது உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது. வாழ் ஏந்தினால்தான் எங்களுடைய தலைமுறை வாழ வேண்டும் எனில் நாங்கள் வாழ் ஏந்தவும் தயார் என்று சொன்ன மரியாதைக்குரிய அல் ஹாஜி அண்ணன் பழனி பாபா அவர்களை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாறி மாறி எத்தனை முறை சிறைக்கு அனுப்பியது, எத்தனை வழக்குகள் போட்டார்கள். நடுத்தர வயதுள்ள தாடி வைத்த ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகின்ற அல் ஹாஜி அகமது அலி என்பவர் கோட்டைக்கு நுழையக்கூடாது என்று தடையாணை விதித்தது யார்? மாக்கோரா எம்ஜிஆர் என்று சொல்லப்படுகிற மாக்கோர் ராமச்சந்திரன் அவர்கள். பழனி பாபாவை பார்த்து அத்தனை பேரும் பயந்தார்கள். அவர் இறுதி காலத்தில் என்ன சொன்னார்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் தொடர்ந்து ஆதரவளித்தால் அதை விட பெரிய கேடு எதுவுமே இருக்க முடியாது என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார். அது உங்கள் யாருக்குமே நினைவுக்கு வருவதில்லை. இன்றைக்கு மிக முக்கியமான நாள் எமது அருமை சொந்தங்களே. நேற்று அண்ணன் புனித போராளி பழனி பாபா அவர்களின் நினைவு நாள். இன்று வீர தமிழ் மகன் முத்துக்குமாரின் நினைவு நாள். 7 தமிழர்கள் விடுதலை, 3 தமிழர்கள் தூக்கு உள்ளிட்ட போராட்டங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பாக